ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் விளையாண்ட ஒன் ஆஃப் த அருமையான கேம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து chess.comல 10-0 ஃபார்மேட்டில் விளையாண்ட கேம். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டிக்ஸ் இருக்கு. ஒரு பான் சாக்ரிஃபைஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணாலே அதில் வர சீக்வன்ஸ் ஆஃப் மூவ்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதையும் நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மகாதேவ் விளையாண்ட கேம் தான். ஓகேங்களா? இதில் இவர் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாங்க நம்ம இப்போ இமீடியட்டா கேம்குள்ள போகலாம். ஸோ இந்த கேம்ல ஒயிட் வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ மகாதேவ் பார்த்தீங்கன்னா C5 ரெஸ்பாண்ட் பண்றாரு. இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ். இப்போ நைட் F3 நைட் C6 இது வந்து ஓல்டு சிசிலியன் வேரியேஷன் சிசிலியன் டிஃபென்ஸ்க்குள்ள. இப்போ பிஷப் C4 நைட் F6 இப்போ E5 புஷ் பண்றாரு. இந்த நைட்டை வந்து சேஸ் பண்றாரு. இந்த இடத்துல மகாதேவ் என்ன பண்றாருன்னா அவருடைய பானை ஃபர்தரா புஷ் பண்ணி இந்த பிஷப்பை வந்து கவுண்டர் அட்டாக் பண்றாரு. இப்போ பிஷப் B5 பிஷப் வந்து ரிவர்ஸ் வந்துடுறாரு. ரிவர்ஸ் வந்து இந்த நைட்டை வந்து பின் பண்றாரு. ஸோ இப்போ இந்த நைட்டும் வந்து ஆபத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல இப்போ மகாதேவ் இந்த நைட்டையும் வந்து ரிட்ரை பண்ணிக்கிறாரு D7ல. இப்ப D4 புஷ் பண்றாரு. ஆக்சுவலா நீங்க இந்த இடத்துல D4 ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க வந்து D3 தான் ப்ளே பண்ணிருக்கோம். ஏன்னா உங்களுடைய சென்டர் பான் எப்படி இருந்தாலுமே போக தான் போகுது. நீங்க D4 புஷ் பண்ணீங்கன்னா இந்த C பானை வச்சு பிளாக் வந்து கேப்சர் பண்ணிடுவாரு. ஸோ உங்களுடைய சென்டர் பான் கம்மியாக ஆக உங்களுடைய சென்டர் கண்ட்ரோல் வந்து உங்க கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனிவே இந்த இடத்துல இப்ப D4 புஷ் பண்றாரு. இப்ப C takes D4 இப்ப பிஷப் டெக்ஸ் C6 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ மகாதேவோடைய சென்டர் பான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ குயின் டெக்ஸ் D4 இப்போ E6 ப்ளே பண்றாரு. இப்போ இந்த சென்டர்ல இருக்கிற இந்த 3 பான்ஸுமே பாருங்க ரொம்பவே சூப்பரா உட்காந்துட்டு இருக்காங்க. ஒயிட்டுக்கு சென்டர்ல ஒரே ஒரு பான் தான் இருக்காங்க. அது கொஞ்சம் ஓவர் புஷ் பண்ண மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஸ்கொயர்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கேம் எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ கேசல் பண்ணிக்கிறாரு ஒயிட். இப்போ G6 புஷ் பண்றாரு பிளாக். இந்த இடத்துல பிஷப் G5. ஸோ பிஷப் G5 ப்ளே பண்ணி இந்த குயினை வந்து அட்டாக் பண்றாரு. இப்போ குயின் C7 வராரு. இப்போ பிஷப் F6 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல இமீடியட்டா பிஷப் F6 ப்ளே பண்ணி ரூக்கை வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒயிட்டோடைய இந்த பான் வந்து F6க்கு வந்துட்டாரு. இந்த இடத்துல இப்ப பிஷப் H6 ப்ளே பண்றாரு. இப்ப இந்த இடத்துல H4 ப்ளே பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க H4 ப்ளே பண்றதுக்கு பதிலா நைட் C3 ப்ளே பண்ணிருக்கலாம். ஸோ நைட் C3 மூலியமா பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட்டுடைய இன்னொரு பீஸை நம்ம டெவலப் பண்றோம். அண்ட் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ரூக்ஸும் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சென்டர்ல ஆல்ரெடி பிளாக்குடைய பான்ஸோடைய கண்ட்ரோல் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நம்ம வந்து டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் போய் ஆகணும். இந்த இடத்துல வந்து சிம்பிளா இந்த பானை புஷ் பண்றது மூலியமா உங்களுக்கு எந்த விதத்திலுமே கை கொடுக்காது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க இந்த இடத்துல கேன்சல் பண்ணிட்டீங்க. நீங்க மேற்கொண்டு இந்த பானை புஷ் பண்ணி எந்த ஒரு அட்டாக்கையும் உங்களால பெருசா லான்ச் பண்ண முடியாது இமீடியட்டா. ஸோ நம்மளுடைய பீசஸை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண பார்க்கணும். ஸோ இப்போ நைட் C3 நீங்க ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல C5 ப்ளே பண்ணி இந்த குயினை வந்து சேஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குயினை வந்து H4ல போட்டுக்கலாம். ஸோ H4ல போட்டு நம்ம இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றோம். பிஷப் வந்து திருப்பி ஹோம் ஸ்கொயருக்கு போனார்னா இது பாத்தீங்கன்னா ஒரு டெம்போ வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து ரூக்கையும் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூக்கை டெவலப் பண்றது மூலமா ஒரு சின்ன த்ரெட் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். இந்த இடத்துல கேர்லெஸ்ஸா பிளாக் வந்து அவருடைய ரூக்கை வந்து இந்த செமி ஓப்பன் ஃபைல்ல போட்டார்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நைட் டெக்ஸ் D5 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமா இந்த பான் பின்ல இருக்கு. அண்ட் இந்த ரூக் பாத்தீங்கன்னா இந்த பானை பின் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பிளாக்கோடைய சென்டர் பான் கண்ட்ரோல் வந்து அப்படியே போயிடும். இந்த ஒரு ரீசனால நீங்க பிஷப் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு இந்த D5 ஸ்கொயரை சேஃப்கார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு நைட் E5 ப்ளே பண்ணி இன்னொரு நைட்டு நம்ம கேம்குள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ இன்னொரு நைட்டை கேம்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க சடனா இந்த நைட் வந்து ஒரு சூப்பரான அவுட் போஸ்ட்ல உட்காந்துருக்காரு. அண்ட் இந்த நைட்டை சேலஞ்ச் பண்றதுக்கு பிளாக் கிட்ட எந்த பான்ஸுமே கிடையாது. ஸோ இந்த நைட் வந்து ரொம்பவே அழகா இந்த சென்டர் ஸ்கொயர்ல உட்காந்துக்கிட்டு பிளாக்கு வந்து நிறைய கொடசல் தரலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால பாத்தீங்கன்னா குயின் வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணும்போது உங்களால பிஷப் எடுத்துட்டு எங்கேயும் போக முடியாது. பிளாக்கோடைய குயினை தான் எடுத்துட்டு வந்து நீங்க வந்து சேஃப்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த நேரத்துல குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து ஒரு டிராயிஷான பொசிஷனா தான் போகும். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலரா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே எந்த விதமான ஒரு வீக்னஸுமே கிடையாது. பிளாக்கு என்னதான் சென்டர்ல பான்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே ஒயிட்டோடைய பீசஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கு. ஒயிட் வந்து கேசல் பண்ணிட்டாரு. ஒயிட்டோடைய ரூக்ஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. பிளாக் கேசல் பண்ணல. பிளாக் உடைய இந்த பிஷப் வந்து டெவலப் ஆகல. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலிஷான பொசிஷன் தான். பட் எனிவே இந்த இடத்துல ஒயிட் வந்து H4 புஷ் பண்ணிட்டாரு. H4க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப கேசல் பண்ணிக்கிறாரு பிளாக். சோ பிளாக் கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு. இப்ப இந்த குயினை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப குயின் வந்து C3 வராரு. குயின் C3 வந்ததுக்கு அப்புறமா இப்ப திருப்பி ஃபர்தரா இந்த குயினை அட்டாக் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க குயின் அட்டாக் பண்றதுக்கு பதிலா இந்த இடத்துல பிளாக்கு ஒரு சூப்பரான மூவ்க்கு நீங்க ஃபர்தரா குயின் அட்டாக்
அட்டாக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னு நீங்க இந்த குயின் அட்டாக் பண்றீங்க, நெக்ஸ்ட் இந்த நைட்டையும் நீங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈஸியா வந்து ஒயிட் வந்து குயினை இங்க போட்டு இந்த நைட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவாரு. ஸோ இந்த மாதிரியான ஈஸியான டிஃபென்ஸ் நம்ம என்னைக்குமே நம்மளுடைய ஆப்பனண்ட்டுக்கு கொடுக்க கூடாது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஃபர்தரா உங்களுடைய இந்த டீப்பான புஷ் பண்ணாம பிஷப்பை வந்து F4ல போட்டுருக்கலாம். எப்படி இருந்தாலுமே இந்த நைட் வந்து பின்னாடி வந்து ஆகணும். இந்த நைட் பின்னாடி வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பிஷப்பை வந்து ஃபியான்கேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப பிளாக்கோடைய பொசிஷன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன்னா பிளாக்கோடைய ரெண்டு பிஷப்புமே பாருங்க கிங் சைடு நோக்கி ஃபுல்லாவே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு பாசர் பானுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்து கீழே இறங்குறதுக்கு த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் குயினும் இந்த பிஷப் வந்து சூப்பரா பேட்டரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரூக்ஸும் சூப்பரா கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஒயிட்டோட பொசிஷன் பாருங்க, ஒயிட் வந்து இன்னும் இந்த நைட்டை டெவலப் பண்ணல. ஸோ இதனால பாத்தீங்கன்னா டோட்டலா பிளாக் தான் வந்து லீட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். பட் எனிவே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல பிஷப் F4 வந்து பிளே பண்ணல. என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பானை புஷ் பண்ணி ஃபர்தரா குயினை சேஸ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த நைட் அட்டாக்ல இருக்கிறதுனால நம்ம குயினை போட்டு இந்த நைட்டை சேஸ் பண்றோம். இப்போ பிளாக் வந்து அவருடைய குயினை இந்த B8 ஸ்கொயர்ல போட்டுட்டாரு. ஸோ குயினுக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு குயினை வந்து இந்த B8ல போட்டுட்டாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ட்ரிக் ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரிக்ல ஃபால் ஆயிட்டாருன்னா பிளாக்கு ஒரு பெரிய பக்கம் ஏற்படும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நைட் A3 பிளே பண்ணலாம். ஸோ நைட் A3 பிளே பண்ணி இந்த இடத்துல இந்த B2 பானை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். சோ இந்த B2 பானை வந்து சப்போஸ் பிளாக் வந்து டேக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் டோட்டலா இந்த கேமையை வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஒயிட்டுக்கு ஒரு பிரில்லியன்டான மூவ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் G4. சோ நைட் G4 பிளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிஷப்பை துரத்துறோம். இந்த டயகனல்ல இந்த பிஷப்பே இருக்கவே கூடாது. சோ இந்த பிஷப்க்கு சேஃபான ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா D2 தான். இங்க பான் இருக்காரு, இங்க குயின் இருக்காரு, இங்கேயும் பான் இருக்காரு. சோ இந்த பிஷப் வந்து D2க்கு தான் சேஃபா வந்தாகணும். இப்போ இந்த பிஷப் D2 வந்ததுக்கு அப்புறமா நம்ம நைட்டை A3க்கு போட்டதுக்கான ரீசனே என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்டை C4ல போடுறதுக்காக தான். சோ நம்ம ஆல்ரெடி B2ல சாக் பண்ண பானை குயின் அக்செப்ட் பண்ணி குயின் இப்ப B2ல வந்துட்டாரு. இப்ப நம்ம ரெண்டு பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா குயினை தான் நம்ம ஆப்வியஸா சேவ் பண்ணி ஆகணும். சோ இப்ப குயின் டெக்ஸ் பான் பிளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நம்ம இந்த பிஷப் வந்து டேக் பண்ணிக்கலாம். சோ ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த நைட் G4 தான் வந்து இந்த இடத்துல ஒரு பிரில்லியன்டான மூவ். இந்த பிஷப்பை வந்து நம்ம இங்க சேஸ் பண்ணி D2 ஸ்கொயருக்கு வர வச்சு இந்த பிஷப்பை இப்ப நம்ம டேக் பண்ணிருக்கோம். சோ முக்கியமா எதுக்காக இந்த பிஷப் இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒயிட்டுடைய மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் F4 பிளே பண்ணி குயினை H6க்கு கொண்டு வந்து குயின் G7 பிளே பண்ணி செக்மேட் த்ரெட்டன் பண்றதுக்காக தான் ஒயிட் வந்து இதெல்லாம் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப பிளாக் வந்து குயின் டெக்ஸ் நைட் பிளே பண்ணதுக்கு அப்புறமா இதே டயகனல்ல திருப்பி நான் என்னுடைய குயினை வச்சிருக்கேனே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப சிம்பிளா நம்ம ரூக்கை வச்சு குயினை சேஸ் பண்ணலாம். இப்ப குயின் திருப்பி E5க்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இமீடியட்டா உங்களால குயின் F4 ஐடியா வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கிங்கை வந்து H8ல போட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்க கேர்லெஸ்ஸா கிங் H8ல போடாம வேற ஏதாவது மூவ் பிளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளா குயின் H6 பிளே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த G7ல பாத்தீங்கன்னா செக்மேட்டை உங்களால தடுக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பாத்தீங்கன்னா நீங்க கிங்கை வந்து H8ல போடணும். இப்ப குயின் H6 பிளே பண்ணதுக்கு அப்புறமா ரூக் வந்து இங்க டிஃபென்ஸ்க்கு வந்துருவாரு. ஸோ இங்க ரூக் டிஃபென்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு இன்னொரு ஒரு ஃபாலோ அப் மூவ் தேவைப்படுது. அதுதான் பாத்தீங்கன்னா நைட் E5 மூலியமா இந்த F7 ஸ்கொயரை நம்ம த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கோம். பட் இமீடியட்டா இந்த குயின் வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணிடுவாரு. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பாத்தீங்கன்னா உங்களால வந்து இந்த இடத்துல குயினை F4ல போட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த E5ல இருக்கிற இந்த குயினை நீங்க சேஸ் பண்ணணும். இந்த குயின் வந்து இப்போ இந்த C4க்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம குயின் F4 பிளே பண்ணலாம். இப்பயும் நீங்க கேர்லெஸ்ஸா ஏதாவது பிளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் H6 பிளே பண்ணி நெக்ஸ்ட் நம்ம இந்த G7 ஸ்கொயர்ல செக்மேட் பண்ணிடலாம். அதனால நீங்க கிங் H8 தான் கொண்டு போய் ஆகணும். இப்போ குயின் H6க்கு அப்புறமா நீங்க ரூக்கு மட்டும் தான் டிஃபென்ஸ்க்கு கொண்டு வர முடியும் G7 ஸ்கொயர்ல செக்மேட்டை தடுக்கிறதுக்காக. இப்போ நம்ம நைட் E5 பிளே பண்ணிக்கலாம். ஸோ நைட் E5 மூலியமா நம்ம வந்து குயின் அட்டாக் பண்றோம். இந்த குயின் சேஃபான ஸ்கொயருக்கு போனார்னா நைட் டெக்ஸ் F7 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரூட்டலான செக்மேட். ஓகேங்களா? ஸோ இதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம நைட்டை வந்து E5ல போறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோம். ஸோ இதில் இன்னொரு ஒரு வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே வந்து நீங்கள் குயினை வந்து C4ல போடாமல் சப்போஸ் B5ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருப்பி குயின் F4 பிளே பண்ணலாம். இப்போ கிங் H8 நீங்கள் குயின் H6 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ரூக் வந்து டிஃபெண்ட் பண்றாரு செக்மேட்டை. இப்போ நீங்க நைட் E5 பிளே பண்ணி இந்த நைட் எக்ஸ் F7 வந்து நீங்க செக்மேட் த்ரெட்டன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல குயினால வந்து D7க்கு வர முடியாது. ஏன்னா இங்க நைட் கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ குயின் B7 வந்து இந்த F7 ஸ்கொயரை வந்து டிஃபெண்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா ரூக் C1 பிளே பண்ணிக்கலாம். ரூக் C1 மூலமா இந்த பானை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பானை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டி பான் வந்து ஐசோலேட் ஆயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிளாக்கோடைய சென்டர் பான் தான் டாமினேட்டிங்கா இருந்தது. அந்த பான்ஸே பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா 2 பீஸை வச்சு 2 செக்மேட் த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா பிளாக்கோடைய ஹெவி பீசஸ் தான் வந்து இதை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா பிளாக்கோடைய இந்த பிஷப்பும் டெவலப் ஆகல, இந்த ரூக்கும் இங்க மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஒயிட்டோடைய ரூக் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீக்வெண்டா சென்டர்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிளாக்கோடைய பான்ஸ் எல்லாம் நம்ம டேக் பண்ணி அதுக்கப்புறமா கேமையும் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே சுலபமா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசன்
ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல B2 ஸ்கொயரில் இந்த பான் சாக்ரிஃபைஸை பிளாக் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதாவது இந்த பான் சாக்ரிஃபைஸை பிளாக் வந்து எடுத்திருக்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த ஒரு பான் சாக்ரிஃபைஸ் மூலிமா நிறைய ஃபாலோ அப் வந்தது. பிளாக்குக்கு தான் பார்த்தீங்கன்னா பேராபத்து அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல பிளாக் வந்து ட்ரிக்கியாக என்ன ப்ளே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிஷப்பை வந்து A6ல் போடலாம். ஸோ பிஷப்பை A6ல் போடுறது மூலமாக நம்ம இந்த C4 ஸ்கொயரை வந்து கவர் பண்ணுறோம். நைட்டால் நெக்ஸ்ட்டு C4க்கு வர முடியாது. இப்போ குயின் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த பானை வந்து டேக் பண்ணுறதுக்கு த்ரெட்டனும் பண்ணலாம். ஸோ இந்த பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் கரெக்டாக ப்ளே பண்ணாருன்னா கேம் வந்து ட்ரால தான் போய் முடியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிஷான பொசிஷன் தான். பட் இந்த பிஷப்பை நீங்கள் ப்ளே பண்ணாமல் குயின் டெக்ஸ் B2 ப்ளே பண்ணிங்கன்னா ரொம்பவே சுலபமாக ஒயிட் வந்து இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிடுவார் நம்ம இப்போ பார்த்த வேரியேஷனில். ஓகேங்களா? பட் எனிவே கேமில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல நைட் A3 ஐடியாவை வந்து ஒயிட் வந்து ட்ரை பண்ணலை. இந்த இடத்துல ஒயிட் என்ன ப்ளே பண்ணுறாருன்னா அவர் வந்து இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. F4 ப்ளே பண்ணுறாரு. F4 மூலிமா இந்த பிஷப்பை வந்து டம்ப் பண்ணுறாரு. இப்போ குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறாரு. குயின் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இப்போ இந்த நைட் வந்து வெளியில் வராரு. நைட் D2 வராரு. இப்போ குயின் டெக்ஸ் C2. இப்போ திருப்பி இந்த நைட் வந்து F3க்கு வராரு. நைட் F3க்கு வந்ததுக்கப்புறமா இப்போ பிஷப் வந்து ஃபியான்கேட்டோ பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளண்டரு. இந்த இடத்துல நீங்கள் பிஷப்பை ஃபியான்கேட்டோ பண்ணுறது எதனால் பிளண்டருன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நைட் G4 மூவ் வந்து அவைலபிளாக இருக்குது. நைட் G4 மூலிமா இந்த பிஷப்பை நம்ம வின் பண்ண போகிறோம். இந்த பிஷப்பால் G7 போக முடியாது, பான் இருக்காரு. அண்ட் இந்த பிஷப்பால் G5 வர முடியாது, இங்கேயும் பான் இருக்காரு. ஸோ இந்த பானையும் உங்களால் டேக் பண்ண முடியாது, ஏன்னா குயின் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த பிஷப்பை நம்ம வின் பண்ணிட்டோம்னா ஈஸியாக கேமை ஃபினிஷ் பண்ணலாம். சப்போஸ் பிஷப் G7 போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பீஸை வின் பண்ணிட்டோம். என்னதான் பிளாக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா பான்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து இதை ரொம்பவே சுலபமாக சமாளிச்சிடலாம். நம்ம H5 ப்ளே பண்ணி இந்த கிங்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் நேராகவே பார்த்தீங்கன்னா குயினும் இருக்கிறாரு, பக்கத்துலேயே 2 நைட்டும் இருக்கிறாரு. அண்ட் இப்போ ஒயிட்டோடைய ரூக்ஸும் பார்த்தீங்கன்னா கனெக்டடில் தான் இருக்குது. நம்ம ரூக் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ ஈஸியாக பிளாக்குடைய பான்ஸ் எல்லாம் நம்ம சமாளித்து கேமையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டெட் இந்த பிஷப் B7க்கு பதிலாக பிளாக்குக்கு கரெக்டான மூவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குயின் F5 தான் கரெக்டான மூவ். இப்போ நீங்கள் வந்து நைட் G4 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை த்ரெட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக பிஷப் டெக்ஸ் F4 ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒயிட்டோடைய குயின் அட்டாக் பண்ணுறோம். அண்ட் முக்கியமாக இந்த பிஷப்பை பிளாக்குடைய குயின் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் உங்களுடைய குயினை தூக்கிட்டு போயிட்டு H3ல தான் போட்டாகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக்குடைய பொசிஷன் தான் வந்து டாமினேட்டிங்காக இருக்குது. நம்ம இந்த பானையும் புஷ் பண்ணிக்கலாம். சென்டரில் 3 கனெக்டட் பான்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு ரொம்பவே சுலபமாக பிளாக் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிடுவார். இந்த ஒரு வேரியேஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ பிஷப் B7க்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் G4 இந்த மூவை வந்து ஒயிட் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இன்ஸ்டன்ட் ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா ரூக் மூவ் ப்ளே பண்ணி இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ குயின் வந்து C3 ப்ளே பண்ணுறாரு. இப்போ உங்களால் நைட் G4 ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு. ஸோ இந்த ரூக்கை நீங்கள் சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போய் ஆகணும். இப்போ இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்ணுறாரு. குயின் E3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் E3 மூலிமா இந்த பிஷப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக கேமில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சப்போஸ் இந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணாமல் நைட் G4 ப்ளே பண்ணி இந்த குயின் அட்டாக் பண்ணாருன்னா என்ன ஆகும்னு காட்டுறேன். இந்த இடத்துல சிம்பிளாக பிளாக் வந்து இப்போ பிஷப் டெக்ஸ் F4 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி நம்ம பதிலுக்கு ஒயிட்டோடைய குயினை கவுண்டர் அட்டாக் பண்ணுறோம். இந்த இடத்துல இப்போ என்ன நடக்கும்னா சப்போஸ் இப்போ ஒயிட் வந்து இந்த குயினை டேக் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் ஒயிட்டோடைய குயினை வந்து டேக் பண்ணிக்கலாம். இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரூக்கு தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் இந்த B2 ஸ்கொயரில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பிஷப் டெக்ஸ் F3 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்போ பான் டெக்ஸ் நைட்டு. ஸோ இந்த வேரியேஷனுக்கு அப்புறமா பாருங்க இப்போ பிளாக்கு கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு பிளாக் வந்து ரொம்பவே சுலபமாக கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த குயின் E3 வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ். சப்போஸ் இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பிஷப்பும் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கேமில் ஆக்சுவலாக இதான் ப்ளே பண்ணாரு. ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல இப்போ பிஷப் டெக்ஸ் F4 வந்து அவைலபிளாக இருக்கு. பிஷப் டெக்ஸ் F4 மூலிமா நம்ம வந்து குயினை வந்து அட்டாக் பண்ணுறோம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட் G4 ப்ளே பண்ணி கவுண்டர் அட்டாக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே வேரியேஷன் தான் வரும். நம்ம வந்து இந்த குயினை டேக் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி இந்த குயினை பதிலுக்கு நீங்கள் டேக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பிஷப் டெக்ஸ் F2 வந்து அவைலபிளாக இருக்கு. இப்போ செக் கூட வருது. ஸோ கிங் டெக்ஸ் F2 தான் ப்ளே பண்ணி ஆகணும். பான் டெக்ஸ் நைட் வந்து செக்கோட திருப்பி வருது. பான் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா நீங்க வந்து இப்ப கிங் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல பாருங்க பிளாக் கிட்ட ஒரு ரூக் பேர் இருக்கு. பட் ஒயிட் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரூக் ஒரு நைட் தான் இருக்கு. ஸோ பிளாக் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்ல இப்ப பிளாக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா பான்ஸும் இருக்கு. ஸோ இதுல இருந்தும் பாத்தீங்கன்னா பிளாக் வந்து ரொம்பவே சுலபமா கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாரு. ஸோ ஆக்சுவலா கேம்ல என்ன நடந்ததுன்றதை காட்டுறேன்.
ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பிஷப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ஒயிட்டு. இந்த பிஷப் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பிஷப் டெக்ஸ் F4 வருது. ஸோ பிஷப் டெக்ஸ் F4க்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் G4 ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயினை வந்து சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போயிடுறாரு. இப்போ குயின் C1 செக் வருது. குயின் C1 செக்குக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய கிங்கை வந்து இங்கே கொண்டு வர முடியாது. ஏன்னா இங்கே பிஷப் வந்து இருக்கிறாரு. நைட்டையும் குறுக்கில் போட முடியாது. நைட்டுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. நீங்க ரூக்கை தான் குறுக்கில் போட முடியும். ரூக்கை குறுக்கில் போட்ட உடனே இப்போ பிஷப் செக் வருது. இப்போ நீங்க உங்களுடைய கிங்கை வந்து இந்த ரூக்கோடைய ரேடார்ல இருந்து விலக்கி தான் ஆகணும். இப்போ கிங் வந்து H2 போனதுக்கு அப்புறமா இந்த ரூக் வந்து இப்ப ஃபால் ஆகுது. இப்ப H5 புஷ் பண்றாரு. இப்ப G5 கிங் H3 பிஷப் F4 வராரு திருப்பி. இப்ப ஃபைனலா நைட் எக்ஸ் G5 ப்ளே பண்றாரு. இப்ப குயின் H1 பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான செக்மெட் மூலியமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்றாரு. ஸோ இதுல இருக்கிற அருமையான டாக்டிக்ஸ் அண்ட் ஒரு பான் சாக்ரிஃபைஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஒரு டாக்டிக்ஸ் மூலியமா வர ஃபாலோயிங் சீக்வன்ஸ் உடைய மூவ்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் அற்புதமா குயின் E3 பிரில்லியண்டான மூவ் மூலியமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. இந்த கேமை பத்தின கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.